ஃபஸ்ட்டு கிளாஸு நம்ம ஹிந்தியில் வந்து பேசிக் தான் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள்னா ஸ்வர். ஹிந்தியில் ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ கிடையாது, ஐ ஓ கிடையாது, ஔ ரூ இருக்குது. சரிங்களா? இப்போது எப்படி எழுதலான்றதை பாருங்கள். ஆன்றது இந்த மாதிரி 3 மாதிரி போட்டு 1 போடணும். சரிங்களா? இது மாதிரி தான் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆ இருக்கு இல்லையா, செகண்ட் ஆ, அதுக்கு எப்படி எழுதணும் பாருங்கள். இதே மாதிரி நோட்டில் காப்பி பண்ணுங்கள். இ எஸ் மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு இ எஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு வரும், அதுதான் இ. தெரியும்னா கவனிங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஊ 3 மட்டும் போட்டால் ஊ, 3 பக்கத்தில் ஒரு கொம்பு போட்டால் ஊ. நெக்ஸ்ட்டு ஏ இல்லையா, ஏ இல்லை. ஸோ அதனால் ஹிந்தியில் இருக்கிற வேர்டு ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. கேவை வந்து தலைக்கீழே போடணும். நெக்ஸ்ட்டு எஸ் போடணும். ரூ. ஏ மேலே இந்த மாதிரி கொம்பு போட்டிங்க அப்படின்னா அது ஐ. நெக்ஸ்ட்டு ஆ போடுறீங்களா, ஆ மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஓ. ஆ மேலே 2 கொம்பு போட்டிங்கன்னா ஔ. நெக்ஸ்ட்டு ஆ போட்டுட்டு மேலே ஒரு புல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா அம். ஆ எழுதிட்டு பக்கத்தில் 2 புல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா அஹ. உங்களுக்கு ஹிந்தியில் இந்த ஸ்வர் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் எனக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இல்லை டெலகிராம் குரூப்னு கொடுத்தனா டெலகிராம் குரூப்பில் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பணும். அஹ வரையும் நீங்கள் இருக்கணும், ஆ டு அஹ வரையும். நெக்ஸ்ட்டு வெஞ்சின் பார்க்கலாம். கால தமிழில் கா ஒரு தான் இருக்குது, ஆனால் ஹிந்தியில் 4 இருக்குது. க க க க க க க க. 2வது காவும் 4th காவும் அழுத்தமாக சொல்லணும். சரியா? எப்படி எழுதலான்றதை பாருங்கள். 1 போட்டுட்டு எஸ் மாதிரி போடணும். ஸோ இப்போது இது க இல்லையா, க மேலோட்டமாக சொல்லுங்கள் க. செகண்ட் கா வந்து அழுத்தமாக சொல்லணும், க க அப்படின்னு தொண்டையிலேருந்து சொல்லணும். க இதே மாதிரி எழுதுங்க. அடுத்தது க, ஜே மாதிரி போட்டு 1 போடணும், க. அடுத்தது 3 போடுறது 4th க. சரியா? செகண்ட் டைம் எழுதுகிறேன் பாருங்கள். அதே மாதிரி நோட்டில் பார்த்து எழுதுங்க. க க க க. அவ்வளோதான். 4 கா. தமிழில் ஒரே ஒரு கா, ஹிந்தியில் 4 க. ங இருக்கு இல்லையா, ங்காக்கு இதுதான் எஸ் மாதிரி போட்டு புள்ளி வச்சிங்க அப்படின்னா ங. அடுத்தது சா இருக்கு இல்லையா தமிழில், ஸோ அந்த சா வந்து ஹிந்தியில் 4 சா இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சா ச ஜ ஜ. சரியா? சா ச ஜ ஜ அப்படின்னு எழுதணும் பாருங்கள். சா சி மாதிரி போட்டு இது மாதிரி பண்ணணும். அடுத்தது 3 மாதிரி போட்டு சுழிச்சிங்க அப்படின்னா செகண்டு ஜா. அடுத்தது ஜா, 3rd ஜா. யூ மாதிரி போட்டுறது, எஸ் மாதிரி போட்டிங்கன்னா 4th ஜா. சரிங்களா? இன்னொரு வாட்டி எழுதுகிறேன் பாருங்கள். சி மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ச. த்ரீ மாதிரி போடுறீங்கன்னா ஜா. எஸ் மாதிரி போட்டிங்கன்னா 4th ஜா. சரியா? அதே மாதிரி நோட்டில் எழுதுங்க, காப்பி பண்ணுங்கள்.
அடுத்தது பாருங்கள் ங இருக்கு இல்லையா, சி மாதிரி போடணும். சி மாதிரி தலைக்கீழாக போட்டிங்கன்னா ஞ. அடுத்தது டா. டாவோடது 4 டா இருக்கு இல்லையா, ட ட ட ட. சி மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டா, 0 போடுறீங்கன்னா செகண்டு டா, எஸ் மாதிரி போடுறீங்க அப்படின்னா ட, சி மாதிரி போட்டு ஃபுல்லாக சுழிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ட. அழுத்தி சொல்லணும், அவ்வளோதான். செகண்ட் லெட்டரும் 4th லெட்டரும் அழுத்தி ட அப்படின்னு சொல்லணும். மேலே 2வது ஃபஸ்ட் லெட்டரும் 3rd லெட்டரும் மேலோட்டமாக சொல்லணும், ட ட அப்படின்னு. சரியா? இதை எழுத மட்டும் இல்லாமல் படிக்கவும் கற்றுக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களால் சொல்ல தெரியணும். அடுத்தது நான் இல்லையா, யூ போட்டு 1 போட்டுறீங்க அப்படின்னா அதுதான் நான். சரியா? நான் எப்படி யூ மாதிரி போட்டு 1 போடுறீங்க அப்படின்னா இது நான். தமிழ்லேயும் இது இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஙா பாருங்கள், மேலே பார்த்தோம் இல்லையா ஙா, சியை வந்து தலைகீழாக போட்டிங்கன்னா ஙா ஙா. சரியா? அடுத்தது தா பாருங்கள், தா. தமிழில் தா இருக்கு இல்லையா, அது ஹிந்தியில் த த த தா. த த த தா. தா பாருங்கள் எப்படி எழுதணும் பாருங்கள். செகண்டு தான் சரியா? இதே மாதிரி நீங்கள் எழுதணும். த த த தா. இதே மாதிரி எழுத ஆரம்பிங்க. த த த தா. தாலையும் 4 தா இருக்குது. அடுத்தது ந இல்லையா, ந சின்ன ந. சின்ன நாக்கு எப்படி எழுதணும் பாருங்கள். ஈஸி, ரொம்ப ஈஸி. ந. அடுத்தது பா வரிசை. வரிசைன்றத ஹிந்தியில் வர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பா வர்க், பா வர்க், ப ஃப ப ப பா. ஃப எஃப் வந்து முன்னாடி சொல்கிற மாதிரி வரணும். ஃப ப ப பா பா. சரியா? இப்படி தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பா ஃபா ப ப. பா வரிசை முடிஞ்சதா. அடுத்தது மா. மா. நெக்ஸ்ட்டு யா. யா எப்படி போடுற பாருங்க. யா. நெக்ஸ்ட்டு ரா. யா முடிஞ்சது ரா. ராங் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ரா. சரியா? அடுத்தது லா. லா வந்து எம்மை வந்து உல்டாவாக போடுறீங்க அப்படின்னா அது லா. லா. நெக்ஸ்ட்டு வா. 1 போட்டு 0 போட்டிங்கன்னா அது வா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வாக்கு அப்புறமா ரா லா ரா நா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹிந்தியில் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு வடமொழி எழுத்து இருக்கு இல்லையா, ஜா சா ஹா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹிந்தியில் இருக்குது. சா பாருங்கள், ஷா ஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷா. ஷா ராங் மாதிரி போட்டு 1 போட்டிங்க அப்படின்னா இது சா. அடுத்தது ஷா. இஷ் ஷா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷா வந்து பா மாதிரி போடணும். பா ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த பாவை வந்து நடுவில் ஒரு கோடு போட்டுட்டிங்க அப்படின்னா அது ஷா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹ ஹ ஹ அப்படின்றது ஹ ஹ ஹான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹ. ஹ. நெக்ஸ்ட்டு கூட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அது ஹிந்திலையும் இருக்குது. அது என்ன கூட்டெழுத்துக்கள்னால் மொத்தம் 4 இருக்குது. ஷ த்ர ஞ ஷ்ர. இது என்னது? ஷ்ர. இக்ஷ க்ஷ இக்ஷ. கக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். அது கக்ஷ. த்ர மாத்ரா இத்ர இத்ர. ஞ ஞ
ஞான் ஞான், ஸ்ரே ஸ்ரே ஸ்ரேயா அப்படின்றவங்களாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரே. இந்த மாதிரி 4மே கூட்டு எழுத்து. சரியா? அது எப்படி எழுதலாம் பாருங்கள். இக்ஷேம் ஷே. சரியா? அடுத்து த்ர, இத்ர த்ர. கேவை தலை கீழே போடுறீங்க, த்ர. அடுத்தது ஞ ஞ. 5 மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஞ. நெக்ஸ்ட்டு 5 மாதிரி போடுறீங்க அப்படின்னா இஞ்ஞ. அதை படிக்கும்போது ஞ அப்படின்னு படிக்கும். இக்கு வந்து சைலண்ட் ஆகும், ஞ அப்படின்னு படிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ர, இஷ்ர இஷ்ர. சரியா? இஷ்ர இஷ்ர. ஸோ இப்போ இந்த 4ம் வந்து நம்மளுக்கு கூட்டு எழுத்தில் வரும். சரிங்களா? கூட்டு எழுத்துனா இதுதான் 4 தான். நீங்கள் இது எல்லாம் வந்து ஒரு நோட்டில் காப்பி பண்ணி நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி எனக்கு வந்து நோட்டில் நீங்கள் ஃபோட்டோ ஒரு கிளிப் எடுத்து அனுப்பணும். அதே மாதிரி வாசித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பணும். நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நான் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸோட வீடியோஸ் தருவேன். சரியா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்காக அவங்க வந்து கிளாஸ்க்காக உட்காடுறாங்க பசங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம கொண்டு போக முடியும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும்போது நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வில்லிங்காக இருக்காங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது எனக்கு தெரியணும். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸை ப்ரொசீஜர் அட்மிஷன் பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஆகத் வெஞ்சன்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்துக்கு கீழே புள்ளி வச்சு ஆகத் வெஞ்சன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நோட்டை மெயின்டைன் பண்ணி எனக்கு இப்போ ஃபோட்டோ ஆர் கிளிப்பு 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லை எனக்குன்னா வாசித்து காட்டி ஒரு வீடியோ மாதிரி போட்டிங்கன்னா கூட, வீடியோனால் ரொம்ப லாங் இல்லை, வாசித்து காட்டி எனக்கு ஒரு கிளிப்பு அனுப்புங்க. சரிங்களா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை போடுறேன்.